Now we shall turn to Isaiah, the book of Isaiah. பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திற்கு நாம் திருப்புவோம். The second chapter. இரண்டாம் அதிகாரத்திற்கு. And the 11th verse. ஏசாயா 2:11 வசனம். The lofty looks of man shall be humbled. 11 நரரின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும். Isaiah 2nd chapter and the 11th verse. ஏசாயா 2:11. If you do not have a Bible, buy one. பைபிள் இல்லை என்றால் தயவு செய்து ஒன்றை வாங்கிக் கொள்ளுங்கள். And study it every day. ஒவ்வொரு நாளும் பைபிளை வாசியுங்கள். This is the book that will show you the living God. ஜீவனுள்ள தேவனை உங்களுக்கு காட்டக்கூடிய புத்தகமாக இது இருக்கிறது. So what does God say here? இங்கு தேவன் என்ன சொல்கிறார்? The lofty looks of man shall be humbled. நரரின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும். The haughtiness of men shall be bowed down. மனுஷரின் வீராப்பும் தனியும். The Lord alone shall be exalted in that day. கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். Here the Bible is speaking of the judgment day. நியாய தீர்ப்பின் நாளை குறித்து இங்கு பைபிள் பேசுகிறது. Now when we see a thief stealing in all our houses, நம்முடைய வீடுகளில் ஒரு திருடன் திருடுவதை நாம் பார்க்கும் பொழுது we blame the police. நாம் போலீஸை குற்றப்படுத்துகிறோம். We say the police are not doing their work. இந்த போலீஸ்காரர் அவருடைய வேலையை சரியாக செய்யவில்லை என்று சொல்கிறோம். This man snatched my chain. இந்த மனுஷன் என் செயினுடைய சங்கிலியை பறித்து கொண்டான். And he broke into my neighbor's house. என்னுடைய வீட்டை உடைத்துள்ளே புகுந்தான். But there's nobody to arrest him, nobody to judge him. அவனை கைது செய்யவோ நியாய தீர்ப்பு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கவோ யாரும் இல்லை. My dear friend, அன்பானவர்களே, no earthly judges, earthly judgment may fail. பூமிக்கு அடுத்த நீதிபதிகளும் அவருடைய அந்த நியாய தீர்ப்புகளும் அங்கு தவறிவிடும். We don't want the judgment day. நியாய தீர்ப்பின் நாள் நமக்கு பிரியமில்லை. But ஆனால் if somebody does something against us, யாராவது நமக்கு விரோதமாக எதையாவது செய்து விட்டால், oh, we will run here there for justice. நியாயத்திற்காக தேடி இங்கே அங்கே நாம் ஓடி விடுவோம். And when he is punished, அவனுக்கு தண்டனை கொடுத்த பிறகு, or when he is put in prison, இல்லை சிறையில் அவன் அடைக்கப்பட்ட பிறகு, what do we say? நாம் என்ன சொல்கிறோம்? Oh, I see நியாயம், justice done at last. கடைசியிலே நியாயம் செய்யப்பட்டதை நான் பார்க்கிறேன் என்று நாம் சொல்லுவோம். So, எனவே in our heart of hearts, நம்முடைய உள்ளான இருதயங்களிலே we have a desire for right and justice. நியாயத்திற்கு நீதியின் மேலே ஒரு வாஞ்சையை நாம் கொண்டவர்களாக இருக்கிறோம். But ஆனால் because we are hiding so many sins in our hearts, நம்முடைய இருதயங்களிலே अनेक பாவங்களை நாம் மறைக்கிறவர்களாக இருப்பதினாலே, what does even a little child do when he does something which the parents say, don't touch that sugar? அந்த மிட்டாயை சர்க்கரை நீ தொடாதே என்று பெற்றோர் சொல்லும் பொழுது அதை செய்து விட்டால் அந்த சின்ன பிள்ளை என்ன செய்கிறது? Tells a lie. பொய் பேசுகிறது. And all the lips and the mouth is full of sugar. ஆனால் அந்த அந்த பிள்ளையுடைய வாய் உதடு எல்லாம் சர்க்கரையினாலே நிறைந்து இருக்கு. And what does the child say? ஆனால் பிள்ளை என்ன சொல்கிறது? தொடவே இல்லை. தொடவே இல்லை என்று சொல்லும். So the Bible says, எனவே பைபிள் சொல்கிறது, all liars எல்லா பொய்யர்களும் will have their part in the lake which burneth with fire and brimstone. ஆக்கினியாலே கந்தகத்தினாலே எரியக்கூடிய அந்த நரக ஆக்கினியிலே தான் எல்லா பொய்யர்களும் பங்கடைவார்கள். So எனவே we fill our families with lies. பொய்களினாலே நம்முடைய குடும்பங்களை நாம் நிரப்பி போடுகிறோம்.
Some people tell me, சில மக்கள் இடத்திலே சொல்கிறார்கள், oh, I speak lies to my wife, write lies in my diary. ஓ என்னுடைய மனைவியிடத்திலே நான் பொய்களை பேசுகிறேன் ஐயா, என்னுடைய கணக்கு புத்தகத்திலே டைரியில எல்லாம் பொய்களை எழுதி வைக்கிறேன். One school inspector said to me, ஒரு பள்ளி இன்ஸ்பெக்டர் சொன்னார், I will not even go to on my camp, நான் ஒரு கேம்ப் போக கூட மாட்டேன், but I will write in my diary, I went on camp, I did this, I did that. ஆனால் என்னுடைய வேலை அந்த டைரியிலயோ நான் கேம்புக்கு சென்றேன், அங்கு போய் இதை செய்தேன் அதை செய்தேன் எழுதி விடுவேன் என்று சொன்னார். Lies. பொய்கள். So, எனவே a man working in a panchayat told me, பஞ்சாயத்திலே வேலை செய்கிற ஒரு மனிதனிடத்திலே சொன்னார், I am the panchayat clerk or head clerk or something. அந்த பஞ்சாயத்து ஆபீஸிலே ஒரு குமாஸ்தாவோ தலைமை குமாஸ்தாவோ அவர் இருக்கிறார். So many grants, we dug so many wells, எத்தனையோ கிணறுகளை நாங்கள் தோண்டினோம், we bought so many pump sets for the villagers, கிராமத்து மக்களுக்கு கொடுக்க முடியாத எத்தனை பம்ப் செட்டுகளை வாங்கினோம். and really speaking, there won't be any water or any well. ஆனால் உண்மையாக சொன்னால் அங்கு எந்த ஒரு தண்ணீரும் இருக்காது, கிணறும் இருக்காது. All lies. எல்லாம் பொய்கள். Public money, taxpayers' money stolen. வரி செலுத்தலுடைய பொதுமக்களுடைய பணம் இவ்விதமாய் திருடப்பட்டு போகிறது. And all the time taxes keep going up, 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 up. எனவே எப்பொழுதும் வரியானது வரி சுமை மேலே சென்று கொண்டே இருக்கிறது. Everything we buy, there it is taxed. நாம் வாங்குகிற ஒவ்வொரு பொருளுக்கும் அவர்கள் வரி சுமத்துகிறார்கள். So my dear friends, எனவே அன்பானவர்களே, we have filled this country with our lies, இந்த தேசத்தை நம்முடைய பொய்களினாலே நாம் நிரப்பி போட்டிருக்கிறோம், and with a false balance, கள்ள தராசினாலே நிரப்பி போட்டு விட்டோம், and deceiving each other and devouring each other. ஒருவர் வஞ்சித்து ஒருவர் அப்படியே சாப்பிட்டு கொண்டு உழுங்கிறவர்களாக நாம் ஆகி போயிருக்கிறோம். So எனவே there is no peace in our houses. நம்முடைய குடும்பங்களிலே சமாதானம் ஏதும் இல்லை. With an unclean conscience, ஒரு அசுத்தமான மனசாட்சியோடு how can you have peace? நீ எப்படி சமாதானத்தை கொண்டிருக்க முடியும்? I see thousands of people who say, my hands have stolen so much. என்னுடைய கரங்கள் எவ்வளவோ திருடி இருக்கிறது ஐயா என்று சொல்லுகிற ஆயிரக்கணக்கான மக்களை நான் கண்டிருக்கிறேன். Wardens of hostels. ஹாஸ்டலிலே வார்டன்களாக இருக்கிற அப்படிப்பட்டவர்கள், Oh, I have taken the poor children's food. ஓ இந்த ஏழை பிள்ளைகளுடைய ஆகாரத்தை சாப்பாடை நான் தின்னு விட்டேன். And they want to return all that money. அவ்விதமாக சொல்லி அந்த பணத்தை எல்லாம் அவர்கள் திருப்பி கொடுக்க விரும்புகிறார்கள். See, my dear friends, அன்பானவர்களே பாருங்கள், God is the examiner of our hearts. நம்முடைய இருதயங்களை சோதித்து அறிகிறவர் தேவன். I do not know what all this religion is about. இந்த மதத்தின் காரியங்கள் எல்லாம் என்னவோ எனக்கு புரியவில்லை. It has become a commercial enterprise. இது ஒரு வியாபார சம்பந்தமான பணம் சம்பாதிக்கும் காரியமாய் போனது. Everywhere. எங்கு பார்த்தாலும். Because people have மூட பக்தி. ஏனென்றால் மக்கள் superstition. வெறும் மூட பக்தியை கொண்டவர்களாய் இருப்பதினாலே. They don't say, I don't get a pure heart here. இங்கே நான் ஒரு சுத்த இருதயத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்வதில்லை. Nobody is changing my husband who is a drunkard. குடிகாரனாய் இருக்கிற என் புருஷனை யாரும் இங்கு மாற்றுவதில்லை. Every night he is beating me. ஒவ்வொரு ராத்திரியும் வந்து என்னை அடித்து போடுகிறார். And he is going to other women. மற்ற ஸ்திரீகளிடத்திலும் செல்கிறார். Nobody to warn my husband. என் புருஷனை எச்சரிக்க எந்த மனுஷனும் இல்லையே. Nobody to change his heart. அவன் இருதயத்தை மாற்ற ஒருவரும் இல்லையே. Nobody to bring peace into my family. என் குடும்பத்துக்குள்ளாக சமாதானத்தை கொண்டு வர யாரும் இல்லையே. No, people don't seem to have even that ordinary desire for reality.
நிஜமான காரியத்தை தேடும்படியான ஒரு சாதாரண வாஞ்சை கூட மக்களுக்கு இல்லை. They say, I have got my God. ஓ எனக்கு என் தேவன் இருக்கிறார் என்று சொல்லிக் All கொள்கிறார். right, what is your God doing? ஏன்னா உன் தேவன் உனக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? He is sleeping, தூங்கிக் கொண்டிருக்கிறாரா? or he has gone on excursion? இல்லை பிரயாணம் செய்து போய்விட்டாரா? Where has he gone? எங்கே போய்விட்டார்? My dear friends, அன்பானவர்களே, one drunkard came because his wife begged him. அவருடைய மனைவி கெஞ்சியதினாலே ஒரு குடிகாரன் வந்தார். He was an army man before, முன்பு ராணுவத்திலே பணிபுரிந்தவர். and he became a big drunkard. பெரிய குடிகாரனாக ஆயிப்போனார். So he will beat this woman, வந்து அவருடைய மனைவி அடித்து போடுவார். and she began to repent for her sins in one of our meetings. எங்களுடைய கூட்டங்கள் ஒன்றிலே மனைவியானவள் தன்னுடைய பாவங்களுக்காக மனம் திரும்பினார். She became a new person ஒரு புதிய நபராக அந்த அம்மா மாறினார். and began to pray for her தன் husband. புருஷனுக்காக ஜெபிக்க இந்த அம்மா ஆரம்பித்தார். He would not come and hear God's word. அந்த மனுஷன் வந்து தேவ வசனத்தை கேட்க மாட்டார். Then finally, கடைசியாக she persuaded him, begged him to come. எப்படியோ கெஞ்சி கூத்தாடி அவரை கூட்டத்துக்கு கொண்டு வந்து விட்டார். Great drunkard. பெரிய குடிகாரன் அவர். He told me என்னிடத்தில் அவர் சொன்னார் that he would drink 23 pots 23 கல் பானை குடிப்பேன் என்று சொன்னார். at one sitting. உட்கார்ந்து ஒரே மூச்சில 23 பானை கல்லை குடிப்பேன் என்றார். And as he sat and heard God's word, வந்து தேவனுடைய வசனத்தை உட்கார்ந்து அவர் கேட்ட பொழுது the hand of God came upon him, தேவனுடைய கரம் அவர் மேலே வந்து இறங்கிட்டு and he began to weep for his sins. தன் பாவங்களுக்காக அழ ஆரம்பித்தார். And the Lord Jesus forgave his sins. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பாவங்களை மன்னித்தார். He became a new man. ஒரு புதிய மனிதனாக மாறினார். He became a mighty man. வல்லமை நிறைந்த மனிதனாகவே ஆகிவிட்டார். He began to heal the sick, வியாதியஸ்தர்களை குணமாக்க ஆரம்பித்தார். cast out evil spirits and heal mad people. பொல்லாத பிசாசின் ஆவிகளை விரட்டி பைத்தியக்காரர்களை குணமாக்க ஆரம்பித்தார். And he became a preacher preaching this good news. இந்த நற்செய்தியை பிரசங்கிக்க ஒரு பிரசங்கியாக அவர் மாறிவிட்டார். Now can I change anybody's heart? எந்த மனிதனுடைய இருதயத்தையாவது நான் மாற்றிவிட முடியுமா? No. இல்லை. I am only a man. நான் வெறும் மனுஷன்தான். I can't change a heart. ஒரு மனுஷனுடைய இருதயத்தை நான் மாற்ற முடியாது. I can't cast out any evil spirit நானாக ஒரு பிசாசை விரட்ட முடியாது. or heal anybody. எந்த மனுஷனை குணமாக்கவும் முடியாது. But when the Lord Jesus comes, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுதோ what does he do? அவர் என்ன செய்கிறார்? He gives you a hunger and thirst for righteousness. நீதியின் மேல் பசியை தாகத்தை உனக்கு தருகிறார். What do you say? நீ என்ன சொல்கிறாய்? I have wasted so many years எத்தனை ஆண்டுகளை நான் வீணாக்கி போட்டேனே in my unrighteousness, என்னுடைய அநியாயத்திலே அநீதியிலே man, hiding my sins. என் பாவங்களை மறைத்தவனாக I cannot hide my sins anymore. இனியும் என் பாவங்களை என்னால் மறைக்க முடியாது. You will become a new man. நீ ஒரு புதிய மனிதனாக ஆகிவிடுவாய். Who has changed you? உன்னை யார் மாற்றியது? You know, one man got very angry ஒரு மனுஷன் மிக கோபமடைந்து போனார். in that big village. அந்த பெரிய கிராமத்திலே He was a big landlord. பெரிய நிலக்கிழாராக பணக்காரராக இருந்தவர். But his wife, ஆனால் அவருடைய மனைவி she couldn't even get up from her bed. அவளுடைய படுக்கை விட்டு கூட எழும்ப முடியாத நிலை. Years passed. வருடங்கள் அப்படியே போயிற்று. So much money for doctors, medicine, nothing happened. டாக்டருக்கும் சிகிச்சைக்கும் மருந்துக்கும் எவ்வளவு பணம் செலவழித்தும் ஒரு மாற்றமும் இல்லை. They carried that woman in her bed படுக்கையிலே அந்த ஸ்திரியை அப்படியே படுக்கையோடு தூக்கி வந்தார்கள். and put her in front of a little tent
ஒரு சின்ன கூடாரம் முன்பாக அங்கு வைத்தார்கள். My father and mother were living in that tent. என்னுடைய அப்பாவும் அம்மாவும் அந்த சின்ன கூடாரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். And they were speaking to a big crowd. ஒரு பெரிய கூட்டத்துக்கு அங்க ஒரு பிரசங்கித்து கொண்டு இருந்தார்கள். What happened to this woman? இந்த ஸ்திரீக்கு என்ன ஆயிற்று? The Lord Jesus touched her. ஆண்டவராகிய இயேசு அவளை தொட்டார். She was healed. அவள் குணமடைந்தாள். And when her husband came back to the village, அவருடைய புருஷன் கிராமத்துக்கு திரும்பி வந்த பொழுது, he came hunting after her. Where is mother? எங்கே அம்மா என்று சொல்லி தேடி ஓடி வந்தார். And when he came into this place, இந்த இடத்துக்குள்ளே அவர் வந்த பொழுது, what did this woman do? இந்த ஸ்திரீ என்ன செய்தார்? She got up, stood up, படுக்கை விட்டு எழுந்து நின்றார். and said to her husband, you sit down. புருஷனை பார்த்து நீங்கள் உட்காருங்கள் என்று சொன்னார். And that man was dumbfounded. அப்படியே வாய் அடைத்து இந்த மனுஷன் போய்விட்டார். He couldn't understand. ஒன்றும் அவருக்கு புரியவில்லை. How did my wife, who could never stand up? நிற்க முடியாத என் மனைவி எப்படி இப்பொழுது நின்று கொண்டு இருக்கிறாள்? And she said, அவள் சொன்னாள், oh, the Lord Jesus touched me. ஓ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை தொட்டார் என்றாள். I was brought here by our son. நம்முடைய மகன் என்னை இங்கு அழைத்து தூக்கி வந்தான். They carried me in my cart. என்னுடைய கட்டிலேயே அப்படியே இவர்கள் எல்லாம் தூக்கி கொண்டு வந்தார்கள். And the Lord Jesus touched me. ஆண்டவராகிய இயேசு என்னை தொட்டு குணமாக்கினார். They prayed for me. எனக்காக அவர்கள் ஜெபித்தார்கள். Yes. This man was very angry. இந்த மனுஷன் மிக மூர்க்கம் அடைந்தார். Why do you say the Lord Jesus? ஆண்டவராகிய இயேசு ஏன் நீ பேசுகிறீர் என்றார். She said, yes, it is the Lord Jesus that healed me. அப்பொழுது மனைவி சொன்னாள், ஆம் ஆண்டவர் இயேசு தான் என்னை குணமாக்கினார் என்றார். Because he was a big landlord. அவர் ஒரு பெரிய நிலக்கிழாராக பெரிய மனுஷராக கிராமத்தில் இருந்ததால் and worshipped all kinds of gods. எல்லா விதவிதமான தேவர்களை வணங்கி வந்ததினாலே he was very angry. மிக கோபமடைந்து போனார். So when he spoke like that, அவிதமாக பேசிய பொழுது he began to vomit blood. இரத்த வாந்தி எடுக்க ஆரம்பித்தார். And do you know who prayed for him? அவருக்காக யார் ஜெபித்தது தெரியுமா? His wife prayed for him. அவருடைய மனைவி அவருக்காக ஜெபித்தார். And he turned to Jesus. அவர் இயேசுவை திரும்பினார். And in that village, அந்த கிராமத்திலே it was a wonder to everybody. எல்லாருக்கும் ஒரு அற்புதம் ஆச்சரியமாக ஆகி போனது. This terrible landlord, இந்த பயங்கரமான நிலக்கிழார், he is completely transformed. முழுவதுமாக ஒரு வாழ்க்கை மாறிவிட்டது என்று. What a miracle. என்ன அற்புதம் இது. Because of the pride of our hearts, நம்முடைய இருதயத்தின் பெருமை நிமித்தமாக we do not turn to the living God. ஜீவனுள்ள தேவனுடைய திரும்பாமல் நாம் இருக்கிறோம். Every nation thinks, ஒவ்வொரு தேசமும் நினைக்கிறது, oh, we are the greatest. நாங்கள் தான் பெரியவர்கள். And in this nation, இந்த நம்முடைய தேசத்திலே we think we are the greatest. நாம் தான் மிக பெரியவர்கள் நாமும் யோசித்துக் கொள்கிறோம். Oh, we have an ancient philosophy. ஓ நமக்கு பழங்கால தத்துவங்கள் உண்டு. And we are the greatest. நாம் தான் மகா பெரியவர்கள். And so we call ourselves எனவே நாம விதமாக அழைத்துக் கொள்கிறோம். by thousands of names. ஆயிரக்கணக்கான பெயர்களை சூட்டி அழைத்துக் கொள்கிறோம். All kinds of castes. எல்லா விதவிதமான ஜாதி பெயர்கள். Even when a child is growing up, ஒரு குழந்தை வளரும் பொழுதே கூட they tell their caste to their children. அந்த அவருடைய பிள்ளைகளுக்கு ஜாதியை சொல்லிவிடுகிறார்கள். நீ காட்டாறு, நீ காட்டான் என்று மறக்காதே. நீ நாடாறு, என்று. நீ பிள்ளையாறு, நீ பிள்ளையார். நீ புலி. I don't know. நரி குருவன். நீ நரியும் இல்லை குருவனும் இல்லை. All kinds of names. விதவிதமான இந்த ஜாதி பெயர்கள். If you see the matrimonial column,
திருமண விளம்பர அந்த பக்கத்தை நீங்கள் பார்த்தால் what all names. என்னென்ன பெயர்கள் பாருங்க. Shangota Chettiar. All kinds of names. விதவிதமான ஜாதி பெயர்கள். How terrible. இது எவ்வளவு பயங்கரம். All people are the same before God. தேவனுக்கு முன்பாக எல்லா ஜனங்களும் ஒரே விதமா இருக்கிறார்கள். So, எனவே full of pride, பெருமை நிறைந்தவர்கள். you will never stand before the living God. ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நீ ஒருபொழுது போய் நிற்க மாட்டாய். What does God say? தேவன் என்ன சொல்கிறார்? He that humbleth himself will be exalted. தன்னை தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். So the Lord Jesus told us in the 18th chapter of Luke. லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு நமக்கு சொல்லி இருக்கிறார். Two people went to pray. ரெண்டு பேர் ஜெபிக்க சென்றார்கள். One was a religious leader. ஒருவன் அவங்க மத தலைவனாய் இருந்தான். And this religious leader said, இந்த மத தலைவனாய் இருந்தவன் இவ்விதமாய் பரிசேயன் சொன்னான், I fast twice a week. வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன். I give offerings of my tithes. என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன். I do this, I do that. இதை அதை நான் செய்கிறேன் என்றார். I pray this, I pray that. இதை அதை நான் ஜெபிக்கிறேன் என்றார். But ஆனால் there was a man who stood far away. அங்கே ஒரு மனிதன் தூரத்தில் நின்றவனாய் இருந்தான். And what did he say? அவன் என்ன சொன்னான்? He was a tax collector. அவன் ஒரு வரி வசூலிக்கிற ஆயக்காரன். But he smote on his breast அவனோ மார்பிலே அடித்து கொண்டான். and said, சொன்னான், God be merciful to me, a sinner. தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றார். Do you see this? பார்த்தீர்களா? Lord be merciful to me, a sinner. தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றார். When you go before the living God, ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக நீ செல்லும் பொழுது you and I, நீயும் நானும் we can't hide our sins anymore. இனியும் நம் பாவங்களை அங்கு மறைக்க முடியாது. God says, தேவன் சொல்கிறார், when you lift up your hands to pray, நீ ஜெபிக்கும்படியா உன் கரங்களை உயர்த்தும் பொழுது I will hide my face from you. என்னுடைய முகத்தை உன்னை பாராமல் மறைத்துக் கொள்வேன். Because your hands are full of blood. ஏனென்றால் உன் கரங்கள் இரத்த கரையினால் இருக்கிறது. Full of sin. பாவ கரையினால் இருக்கிறது. My dear friends, அன்பானவர்களே, you must go to the living Savior. ஜீவனுள்ள ஆத்தும இரட்சகரிடத்தில் நீங்கள் செல்ல வேண்டும். Go to Jesus இயேசுவிடத்தில் வர வேண்டும். and say, சொல்ல வேண்டும், Lord, ஆண்டவரே, I do not want all these sins to be in my heart. இந்த பாவங்கள் எல்லாம் என் இருதயத்தில் இனி இருக்க விரும்பவில்லை. How long to live as a slave to evil? பொல்லாப்பின் அடிமையாக இன்னும் எத்தனை காலம் நான் வாழ வேண்டும் ஆண்டவரே? If I open my mouth, lies என் come வாயை திறந்தால் பொய்கள் தான் வருகிறது. or evil words come out. இல்லைனால் பொல்லாத வார்த்தைகளை If கொட்டுகிறேன். I open my eyes, they are full of evil. என் கண்களை திறந்தால் எல்லாம் பொல்லாப்பு தான். Give me a new heart. எனக்கு ஒரு புதிய இருதயத்தை தாரும் ஆண்டவரே. So, எனவே what did Jesus say? இயேசு என்ன சொன்னார்? This man, this tax collector, இந்த ஆயக்காரனாகிய இந்த மனிதன் who prayed this prayer, be merciful to me, a sinner. தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று ஜெபத்தை செய்த இந்த ஆயக்காரனே, his sins were forgiven. அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. He went home justified. நீதிமானாக்கப்பட்டவனாக வீட்டுக்கு திரும்பி சென்றான். Yes, God wants to cleanse us. நம்மை சுத்திகரிக்க தேவன் விரும்புகிறார். Though your sins be as scarlet, உங்கள் பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் they shall be as wool. அது பஞ்சை போல் வெண்மையாக, They shall be white as snow. பனியை காட்டிலும் வெண்மையாக. That's it. அப்படிதான். That's what God would does. தேவன் அதைத்தான் செய்கிறார். The living God. ஜீவனுள்ள தேவன். Say, thieves, murderers, come and sit before me. திருடர்கள், கொலைகாரர்கள் வந்து எனக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிறார்கள். They say,
அவர் We have சொல்கிறார்கள் done all these things. இந்த காரியங்களை எல்லாம் நாங்கள் செய்தோமே என்கிறார்கள். But the Lord Jesus forgave us. ஆனால் ஆண்டவராக இயேசு எங்களை மன்னித்தார். My friends, அன்பானவர்களே, he that hideth his sin தன் பாவங்களை மறைக்கிறவனோ will not prosper. வாழ்வடைய மாட்டான். But whoso confesseth and forsaketh his sin தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ will have mercy, இரக்கம் shall பெறுவான். find mercy. இரக்கம் பெறுவான். What must we do? நாம் என்ன செய்ய வேண்டும்? Take all our sins to Jesus. நாம் பாவங்களை எல்லாம் இயேசுவிடத்திலே கொண்டு வர வேண்டும். Do it today. இன்றைக்கே அதை செய்யுங்கள். Your house may be a very small house. உங்கள் வீடு சின்ன வீடா இருக்கலாம். Some people have told me, சிலர் இடத்திலே சொல்லி இருக்கிறார்கள், God wakes me in the middle of the night நள்ளிரவிலே தேவன் என்னை தட்டி எழுப்புகிறார். and then I pray. அப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். Though everybody is sleeping, எல்லாரும் தூங்கிக் கொண்டிருந்தாலும் God spoke to me that my sins are forgiven. தேவன் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக என்னிடத்திலே So பேசினார். God will visit you. எனவே தேவன் தாமே உங்களை சந்திப்பார். Let us pray. நாம் ஜெபிப்போம். Let us pray. நாம் ஜெபிப்போம். Let us tell God, தேவனிடத்திலே சொல்லுவோம், Oh God, ஓ தேவனே, see my pride, என் பெருமையை பாரும் ஆண்டவரே. the pride of my heart. என் இருதயத்தின் அகந்தையை பாரு. All these sins are in my heart. இந்த பாவங்கள் எல்லாம் என் இருதயத்தில் இருக்கிறது. How long shall I be a slave to sin? பாவத்திற்கு இன்னும் எத்தனை காலம் அடிமையா இருப்பேன் ஆண்டவரே. Give me a new heart, O Lord. தேவனே, எனக்கு ஒரு புதிய இருதயத்தை தாரு. Lord Jesus, ஆண்டவராக இயேசுவே, you died for my sin. என் பாவங்களுக்காக நீர் மரித்தீர். You became the prayashchit bali for my sins. என் பாவங்களின் பிராயச்சித்த பலியாக நீர் ஆனீர். Give me a new heart. எனக்கு ஒரு புதிய இருதயத்தை தாரு. Wash me from my sins. என் பாவங்கள் போக என்னை கழுவியருளு. Pray in your heart now. இப்பொழுதே உங்கள் இருதயங்களிலே ஜெபியுங்கள். God is listening to you. உங்கள் ஜெபத்தை தேவன் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். I will return the stolen things. திருடிய பொருட்களை நான் திருப்பி கொடுப்பேன். I don't want a lying tongue. போய் நாவு இனியும் எனக்கு வேண்டாம். Lie, cheating in the examination. எக்ஸாம் பரீட்சையிலே காப்பி அடிக்கும் காரியம் வேண்டாம். Forgive me. என்னை மன்னியு. I will not do that anymore. இனியும் அவைகளை செய்ய மாட்டேன். I confess my sins to you. உம்மிடத்திலே தேவனே என் பாவங்களை அறிக்கையிடுகிறேன். I have deceived my parents. என் பெற்றோர்களை ஏமாற்றி விட்டேன். Oh Lord, forgive me. ஓ தேவனே என்னை மன்னியு. I have deceived my wife. என் மனைவியை நான் ஏமாற்றினேன். For oh Jesus, forgive me. ஓ இயேசு ஆண்டவரே என்னை மன்னியு. I humble myself. என்னை நானே தாழ்த்துகிறேன். Give me a new heart. ஒரு புதிய இருதயத்தை எனக்கு தாரு. God is listening to your prayer. உன் ஜெபத்துக்கு தேவன் செவி கொடுத்து கொண்டிருக்கிறார். Loving Father, அன்பிலுள்ள பிதாவே, touch these dear people. இந்த அன்பான மக்களை தொட்டருளு. All these people inside this compound and outside. இந்த காம்பவுண்டுக்கு உள்ளே வெளியே இருக்கிற எல்லா மக்களையும் We all know that we have sinned against God. தேவனுக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்தோம் என்பதை நாங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். We all know that we have thought we are very clever and have hidden our sins. மிக தந்திரமாக எங்கள் தந்திரசாலிகளாக இருந்து எங்கள் பாவங்களை மறைக்க முடியும் என்று யோசித்தோம். But now, ஆனால் இப்பொழுதோ where can we run from our sins? எங்கள் பாவங்களை விட்டு எங்கே நாங்கள் ஓடி போக முடியும்? Our sins are crushing us. எங்கள் பாவங்களை நசுக்கிக் கொண்டிருக்கிறது. There is no peace in our hearts. எங்கள் இருதயங்களிலே சமாதானம் ஏதும் இல்லை. No peace in our families. எங்கள் குடும்பங்களிலே சமாதானம் ஏதும் இல்லை. Give me a new heart. ஒரு புதிய இருதயத்தை தாரும் ஆண்டவரே. Forgive my sin. என் பாவங்களை மன்னியும். Lord Jesus, ஆண்டவராகிய இயேசுவே, put your nail-pierced hands upon all these dear people. இந்த அன்பான மக்கள் எல்லார் மேலும் உம்முடைய ஆணிக்கடாவப்பட்ட கரத்தை வையும். Let them not be slaves to evil anymore. இனியும் பொல்லாப்புக்கு அடிமையாக இவர்கள் இருக்க வேண்டாம். Give them a new heart. ஒரு புதிய இருதயத்தை இவர்களுக்கு தாரும். The peace of God, தேவனுடைய சமாதானம், the love of God தேவனுடைய அன்பு may come into this new heart இந்த புதிய இருதயத்துக்குள்ளாக வர செய்யும். and make their family a new family. அவருடைய குடும்பங்களை ஒரு புதிய குடும்பமாக ஆக்கு. Hear our prayer. எங்களுடைய ஜெபத்தை கேட்டருளு. In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே. Amen.